வருகின்ற மாசி அமாவாசை அன்று சூரிய கிரகணமும் சேர்ந்து வரும் ஒரு அபூர்வ நாள். இந்நாளில் காகத்திற்கு உணவை வைக்கும்போது இந்த ஒரு உணவை மட்டும் வைக்க மறக்காதீர்கள். இந்த ஒரு உணவை காகத்திற்கு வைப்பதினால் பித்ருக்களின் அருளை நீங்கள் 7 தலைமுறைக்கும் பெறலாம். அதுவும் இந்த முறை வரும் அமாவாசை ரொம்பவே சிறப்பானது. மகா சிவராத்திரி முடிந்து வரும் இந்த மாசி மாத அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் 18 ஆண்டுகளுக்கு பின் வருவதால் இந்நாள் மிக சிறப்பானது. அதனால் பித்ருக்களுக்கு படைக்கும் உணவில் இதை வைக்க மறக்காதீர்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஆரோகரா என்று கூறி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள். காகத்திற்கு வைக்கும் உணவில் கட்டாயம் வெள்ளை அரிசி சாதத்தில் கருப்பு எள்ளும் சிறிது நல்லெண்ணெயும் சேர்த்து கலந்து வைக்க வேண்டும். வெறும் சாதத்தில் சிறிது துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு சேர்த்து வைக்கவும். முக்கியமாக வாழை இலையில்தான் உணவு வைக்க வேண்டும். அதனுடன் தண்ணீரும் சேர்த்து வைக்க வேண்டும். இதை வைப்பதினால் உங்களின் முன் ஜென்ம பாவங்கள் நீங்கி அடுத்த 21 தலைமுறைக்கு முன்னோர்களின் முழு ஆசையை பெறலாம்.